ஒரு நாள் கழுதை சிலுவை பார்த்து கேட்டதான், மக்கள் ஏன் உன்னை புனிதமாக பார்க்குறாங்க? நீ மட்டும் எப்படி புனிதமான? இயேசுவை நான் தானே சுமந்து போனேன், ஆனால் நீ எப்படி புனிதமாக போன அப்படின்னு சொல்லி நீ கொலை செய்தியே, எப்படி உன்னை புனிதமாக பார்க்குறாங்கன்னு சொல்லி சிலுவையை பார்த்து கழுதை கேட்டதான். அதுக்கு அந்த சிலுவை சொன்னதான், அப்படி இல்லை, நீ எங்கே போனாலும் உனக்கு மேன்மை கிடைச்சது. இயேசு கிறிஸ்துவுக்கு விரித்த சால்வை, இயேசு கிறிஸ்துக்கு விரித்த வஸ்திரங்கள் எல்லாத்தையும் உனக்கு விரித்தாங்க. அவருக்கு என்ன பண்ணாங்களோ அது எல்லாமே உனக்கு பண்ணாங்களே, அப்போ நீ மேன்மையானவர் அப்படின்னு சொல்லி சொன்னதான். அதுக்கு அந்த சிலுவை கழுதை ஒத்துக்கலையா. உடனே சிலுவை சொன்னதா, நீ அவ்வளோ தூரம் நினைக்கிறியே, ஆனால் ஏன் என்னை மேன்மையாக வைக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிக்கிறப்ப என் மேலே தான் அவர் அடித்தாங்க. அவர் மேலே அடிக்கப்பட்ட, கையில் அடிக்கப்பட்ட ஆணிகள், காலில் அடிக்கப்பட்ட ஆணிகள் எல்லாம் என் மேலே தான் பட்டது. அவர் மேலே விருந்த பிளட்டெல்லாம் என் மேலே தான் பட்டுச்சு. நான் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அவர் கஷ்டத்தில் நீ நல்லா இருக்கிறப்போ அவர் கூடவே போனேன், அவர் கூட நல்லா ராஜரீகமாக நீ போன. ஆனால் நான் கஷ்டத்தில் அவருக்கு ஹெல்ப் பண்ணேன். என்னை வச்சு ஆண்டவர் என்னை இவ்வளோ கஷ்டத்தில் இருந்ததுனால நான் மேன்மையாய் சிலுவையில் அவரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இதுக்கு வசனம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்து பின்பற்றி என் பின்னே வரக்கடவன் சொல்லி வேத வசனம் இருக்கிறது. எதற்காகனா, நம்ம இயேசு கிறிஸ்துவோட எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவோட இருக்கிற ஐக்கியத்தை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. இந்த கதையிலேருந்து இதுதான் தெரியுது. பிரைஸ் தி லார்ட்.